ஓகே. இப்போ நம்ம பயோடைவர்சிட்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் பயோடைவர்சிட்டிக்கு அப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த நேஷ்னல் ஸ்கூல் நல்லூர் ஆர்கனைஸ்ட் அ ஃபீல்ட் ட்ரிப் டு நியர்பை வில்லேஜ் கால்ட் அணைக்கட்டு. ஓகே, நேஷ்னல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் நல்லூரில் இருக்குது. அவங்க ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. அந்த வில்லேஜ் பேர் வந்து அணைக்கட்டு. The students were so happy to see a village with ponds, streams, green fields and coconut trees. ஸோ அந்த வில்லேஜ் வந்து ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குது, நிறைய பாண்ட்ஸ் இருக்குது, புல்வெளிகள் இருக்குது, அதே மாதிரி கோகனட் ட்ரீஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. With the help of the teacher, students were allowed to go around. ஸோ டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஃபீல்ட் ட்ரிப்பில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. One of them saw two birds building a nest. ஓகே, ஸோ அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு பறவைகள் வந்து ஒரு நெஸ்ட், ஒரு கூடு கட்டிகிட்ருக்கு, அதை பார்க்குறாங்க. வேர் டு த பேர்ட்ஸ் பில்ட் அ நெஸ்ட் அண்ட் வை? ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்குறாங்க. வேர் டு த பேர்ட்ஸ் பில்ட் இல்லையா, அதனுடைய கூடை வந்து எங்கே கட்டும், ஏன் அங்கே கட்டுது அப்படிங்கிறாங்க. Children saw a number of butterflies fluttering near the flowers. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து அப்படியே பறந்துட்டு வருது, அந்த பூக்களை நோக்கி பறந்து வருது. The air was so fresh, so calm, so quiet and so relaxing. ஸோ ஏர்னால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர், ரொம்ப குவைட்டாக இதமான ஒரு ஏர், ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இதமான காற்று அப்போ வீசுது. They came across a pond in the distance. ஸோ ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே ஒரு பாண்டை க்ராஸ் பண்ணுறாங்க. அந்த பாண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இட் ஹேட் சம் வாட்டர், கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர் வேர் டார்க் க்ரீன் லோட்டஸ் லீவ்ஸ். ஸோ அந்த குளத்து மேலே நிறைய லோட்டஸ் லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. எ க்ரீன் ஃப்ராக் வாஸ் லீப்பிங் ஃப்ரம் ஒன் லோட்டஸ் லீவ் டு அனதர் மேக்கிங் அ க்ராக்கிங் சவுண்ட். ஸோ ஒரு சவுண்டு, அந்த ஃப்ராகோட அந்த சவுண்டு தெரியும், க்ராக்கிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ராக்கிங் சவுண்டோட ஒரு லீஃப் விட்டு இன்னொரு லீஃப்க்கு அப்படியே தாவிட்டே இருக்குது. A girl spotted a rabbit with a short tail. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு ரேபிட்டை பார்க்குறாங்க, ஷார்ட் டெய்ல் அதுக்கு இருக்குது. Can you make a list of animals seen by the children? ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு லிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. Were they all similar? எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்கிற கேள்வி கேட்குறாங்க. In what way they were similar? அப்படி ஒரு வேளை ஒரே மாதிரி இருந்ததுன்னா என்ன வேலை அவங்க சிமிலராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாங்க, பேர்ட்ஸை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்க, பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராகை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரேபிட்டை பார்க்குறாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. ஒரு இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒன்று வந்து பேர்ட் ஃபார்மில் இருக்குது, இன்னொன்று வந்து இன்செக்ட்ஸ் ஃபார்மில் இருக்குது, இன்னொன்று ஃப்ராகு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆம்ஃபிபியன்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணீர்லேயும் சரி நிலத்துலேயும் சரி உயிர் வாழக்கூடிய ஒரு சின்ன அனிமல். ஓகே, ஸோ ரேபிட் அப்படிங்கிறது ஒரு டெரஸ்ட்ரியல் அனிமல். இந்த மாதிரி நாலுமே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நாலுமே வந்து அனிமல்ஸ் கேட்டகரியில் தான் வரும் இல்லையா, அனிமல்ஸ் கேட்டகரியில் தான் அந்த நாலுமே வருது. அது ஒரு சிமிலர் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இன்டர்டிபெண்ட் ஆகிருக்கு. எல்லாமே என்னது, இன்டர்டிபெண்ட் ஆகிருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல ஒரே லேண்ட்ஃபார்மில் தான் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து ஓர் இடத்துல வந்து உயிர் வாழக்கூடிய பிராணிகளாக இருக்குது. இஸ் இட்? ஸோ இதைத்தான் அவங்க சிமிலர் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பயோடைவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ பயோடைவர்சிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த லிவிங் வேர்ல்ட் லாட் ஆஃப் டைவர்சிட்டி இஸ் சீன் போத் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். எவ்ரி பிளான்ட் அண்ட் அனிமல் இஸ் யூனிக் இல்லையா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. யூனிக் அப்படிங்கிறது என்னென்னா தனித்தன்மை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் பட்டர்ஃப்ளை, இது ஒரு அழகான இன்செக்ட். பட்டர்ஃப்ளை மாதிரி ஃப்ராக் இருக்க முடியுமா? இல்லை. ஸோ ஃப்ராக் மாதிரி ரேபிட் வந்து நீந்த முடியுமா? இல்லை. அதே மாதிரி பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ பேர்ட்ஸ்னால் வந்து ரேபிட் மாதிரி இருக்க முடியுமா? இல்லை. ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்தன்மை, யூனிக்னஸ் இருக்குது. யூனிக் அப்படிங்கிறது தனித்தன்மை அப்படிங்கிறது. ஸோ த டேர்ம் பயோடைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு டோட்டாலிட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ்.
டோட்டாலிட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னா மொத்தமான பாப்புலேஷன், எவ்வளோ வகையான ஸ்பீஷியஸ் இருக்குது, ஓகே, எவ்வளோ வகையான வெரைட்டிஸ் இருக்குது, எவ்வளோ வகையான பாப்புலேஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் அதனுடைய பாப்புலேஷன்ஸ் என்னென்ன, ஓகே, கம்யூனிட்டிஸ் அது நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு சொசைட்டி அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கும் ஒரு சொசைட்டி அதனுடைய வாழும் இடத்துல இருக்குது. அது என்னது? எக்கோசிஸ்டம். ஓகே, சூழல் அமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து எக்கோசிஸ்டம். ஓகே, ஸோ இந்த எக்கோசிஸ்டத்தில் தான் வந்து இத்தனையுமே இருக்குது. புரிஞ்சுதா? போத் வைல்ட் அண்ட் டொமஸ்டிக். அது டொமஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை வைல்டாக இருக்கலாம். ஓகே, நிறைய விதமான எக்கோசிஸ்டம் இருக்குது. நம்ம பின்னாடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயோடைவர்சிட்டியில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஸோ எல்லா அனிமல்ஸோடைய பாப்புலேஷன், அதனுடைய கம்யூனிட்டிஸ், அதனுடைய வெரைட்டிஸ், இது எல்லாம் பற்றி சொல்கிறது தான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறாங்க. இட் மே ஆல்சோ பி டிஃபைன் த வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி எமாங் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் ஹேபிடேட்ஸ். அது வாழும் இடத்தை தகுந்த மாதிரியும் அதே மாதிரி அந்த வாழ்ந்துட்டுருக்கிற அந்த ஆர்கானிசம் என்னுடைய வெரைட்டியும் சேர்ந்தது தான் இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம். தான் நான் சொன்னேன், வெரைட்டி ஆஃப் நிறைய எக்கோசிஸ்டம் இருக்குது. லேண்ட் எக்கோசிஸ்டம் இருக்குது, பாண்ட் எக்கோசிஸ்டம் இருக்குது. ஸோ தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம். ஓகே, அதனுடைய சுற்றுச்சூழல். இப்போ பாண்டுன்னு எடுத்துட்டோம்னா அந்த பாண்டுடைய என்வரான்மெண்ட் என்ன, அந்த பாண்டுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு என்ன, அந்த பாண்டுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பாண்டை விட்டு வெளியே என்ன இருக்குது, அந்த பாண்டை டிபெண்ட் பண்ணி என்ன உயிரினங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் எக்கோசிஸ்டம். ஸோ தோஸ் தட் அக்கர் இன் டெசர்ட்ஸ், அது ஒரு டெசர்ட்டில் இருக்கலாம், ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை மவுண்டெயின் ஏரியாஸில் இருக்கிற எக்கோசிஸ்டமாக இருக்கலாம், லேக்ஸ் ரிவர்ஸ் அப்படிங்கிற நீர்நிலையில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டமாக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிற எக்கோசிஸ்டமாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே எக்கோசிஸ்டம், அது சேர்ந்து இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ் பேர் தான் வந்து எக்கோசிஸ்டம். ஓகே, இன் ஈச் எக்கோசிஸ்டம், ஒவ்வொரு எக்கோசிஸ்டத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், லிவிங் க்ரீச்சர்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் form a community interacting with one another and with other animals, plants, air, water and soil around them. இப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இது ஒரு லேண்ட் எக்கோசிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லேண்டில் கண்டிப்பாக பாண்ட், குளம் இருக்குது. அந்த குளத்தில் நிறையா மீன்கள், அப்புறம் நிறைய வகையான பிளான்ட் இருக்குது, நிறையா வகையான அனிமல்ஸும் அதில் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த லேண்டில் வந்து நம்மளுக்கு காற்று வேணும், வாட்டர் வேணும், சாயில் இருக்குது, நிறையா இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அதே லேண்ட் ஃபார்மில் தான் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷன், ஒன்றொன்றுக்கு நடக்கிற கம்யூனிட்டி. இப்போ வந்து ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது, நம்ம ஒவ்வொருத்தரை சார்ந்து வாழறோம். வி ஆர் டிபெண்டிங் அப்பான் ஈச் அதர். ஈவன் வி பீப்புள் ஆர் டிபெண்டிங் ஆன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் இல்லைன்னா இருக்க முடியுமா? இல்லை. அனிமல்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லை. அதே மாதிரி இன்செக்ட்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லை. பேர்ட்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, ஒன்று சார்ந்து தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சார்ந்து இருக்கிற இந்த சரௌண்டிங்கை தான் அவங்க எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்ல வராங்க. லிவிங் திங்ஸ் ஃபார்ம் பயோட்டிக் கம்யூனிட்டி, நான் லிவிங் திங்ஸ் ஃபார்ம்ஸ் ஏபயோட்டிக் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த குரூப்பை தான் கம்யூனிட்டிங்கிறாங்க. இப்போ இருக்கிற அந்த லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸை பேசிஸாக வச்சு பயோட்டிக் கம்யூனிட்டி, நான் பயோட்டிக் கம்யூனிட்டியாக இந்த வேர்ல்டை பிரிக்கிறாங்க. ஓகே, நான் பயோட்டிக் கம்யூனிட்டினா அதில் எல்லா வகையான நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்கள் எல்லாம் வரும். லிவிங் திங்ஸை சேர்ந்தது தான் பயோட்டிக் கம்யூனிட்டி. அதில் உயிருள்ளவைகள் மட்டும்தான் அந்த பயோட்டிக் கம்யூனிட்டிக்கு கீழே வரும். புரிஞ்சுதான்? இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க பயோடைவர்சிட்டி. நம்மளை சூழ்ந்து இருக்கிற அந்த எக்கோசிஸ்டம் தான் பயோடைவர்சிட்டி. அது எந்த வகையான எக்கோசிஸ்டமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், ஹேபிடேட். ஸோ நம்ம ஆல்ரெடி பிளான்ட்ஸில் பார்த்தோம், ஹேபிடேட் அப்படின்னா வாழும் இடம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அனிமல்ஸுக்கும் அதனுடைய வாழும் இடம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வாழும் இடத்துல யாரெல்லாம் இருக்கா, எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Fishes and crabs grow only in water, while many animals like elephants, tigers and camels live on land. என்ன சொல்கிறாங்க? ஃபிஷ்ஷஸ், கிராப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கிராப் அப்படின்னா நண்டு, ஃபிஷ்ஷஸ்னால் மீன்கள் தெரியும். இது வந்து தண்ணி இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. அந்த மாதிரி நீர்நிலைகளை மட்டும் நம்பி வாழக்கூடிய உயிரினங்கள். அதே மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ், நம்ம நிலத்தில் வாழக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எலஃபண்ட்ஸ், டைகர்ஸ், கேமல்ஸ்,
live on land. So not only these animals, இதெல்லாம் நிறைய அனிமல்ஸ் வந்து லேண்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அக்வாட்டிக் ஹேபிடேட்டை நம்பியும் சில அனிமல்ஸ் இருக்குது, டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டை நம்பியும் சில அனிமல்ஸ் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. The geographical features and environmental conditions on earth differ from one place to another. இல்லையா? ஸோ இந்த ஏர்த்துடைய வடிவமைப்பு, அதனுடைய ஃபீச்சர்ஸ், அதனுடைய ஏர்த்தோட கண்டிஷன், என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒன்று வந்து டெசர்ட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து வாட்டர், ஓஷன், நெக்ஸ்ட்டு சீ, இந்த மாதிரி நீர்நிலைகளாக இருக்குது, இன்னொன்று லேண்ட் ஃபார்ம்ஸாக இருக்குது, ஸோ மவுண்டெயின் ஏரியாஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு மாதிரி டிஃபராக இருக்குது. அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து அதனுடைய வாழ்விடத்தை மாற்றிக்கும். So though camel can live anywhere, it is able to live in desert more comfortably. இல்லையா? ஸோ கேமலுக்கு தேவைப்படுற எல்லாமே எங்கே வேணால் இருந்தாலும் கூட அதுக்கு மோஸ்ட் சூட்டபிளான இடம் எது அப்படின்னு சொன்னால் டெசர்ட். ஸோ கேமலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஷிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப்புக்கும் டெசர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் ஏன் அதை ஷிப் ஆஃப் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டெசர்ட்டில் வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே கிடையாது. ஓகே, ஸோ டெசர்ட்டில் மெயின் வெஹிக்கிளே எதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேமல். ஸோ கேமல் மேலே தான் லோடு ஏற்றிட்டு போவாங்க, அப்புறம் ஈவன் ட்ராவல் பண்ணுறது கூட அந்த கேமல் மேலேயே தான் இருக்கும். அதனால தான் அது ஷிப் ஆஃப் டெசர்ட்டுங்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு லேண்ட் ஃபார்மில் போய் சீக்கிரமாக உயிர் வாழ முடியாது. அதுக்கு எது தான் வந்து ரொம்ப சூட்டபிளான ஏரியா அப்படின்னா டெசர்ட். ஸோ போலார் பேர் அண்ட் பென்குயின்ஸ் டுவெல் இன் கோல்ட் ரீஜியன். ஸோ போலார் பேர் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இந்த பனிக்கரடி அப்படிம்பாங்க, பென்குயின்ஸ் தெரியும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொன்னால் அந்த பனி நிறைஞ்ச ஏரியாவில் மட்டும்தான் அதனால் உயிர் வாழ முடியும். அது ஒரு சம்மர் ரொம்ப ஹாட்டான ஒரு டெசர்ட்லேயோ இல்லை நம்ம மாதிரி இருக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸ்லேயோ அது உயிர் வாழ முடியாது. அதனுடைய கிளைமேட் கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்குது. சில கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உயிரினங்கள் அந்த இடத்துல வாழும். அதனுடைய டெம்பரேச்சரை பேர் பண்ணி வாழ்ந்துக்கும். இதே மாதிரி ஒரு கோல்டான ரீஜியனில் கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேமல், அந்த மாதிரி பேர்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அங்கே உயிர் வாழ முடியாது. ஏன்னா அதனுடைய அந்த கிளைமேட் வந்து இதுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனுடைய லேண்ட் ஃபார்முக்கு தகுந்த மாதிரி, ஹேபிட்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய அடாப்டேஷனும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. Living in such harsh condition requires special features in these animals which help these organisms to live, breed and excel well in the particular place. ஸோ அதனுடைய வடிவமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அது ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தா அப்படின்னு சொன்னால் பேர்ட்ஸுக்கு வந்து ஃபெதர்ஸ் இருக்குது, அது வந்து வார்ம் பிளட்டடும்பாங்க. ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் கூட வார்ம் பிளட்டட் தான். நம்மளுக்குள்ள டெம்பரேச்சர் தெரியும். ஓகே, நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. ஒரு வார்மாக தான் பிளட் இருக்கும். நம்ம பிளட் ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுன்னா அது இறந்ததுக்கப்புறமா தான் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுவோம். நம்ம அந்த பிளட்டு வந்து ஒரு மாதிரி வார்மாக இருக்காது. நம்மக்கிட்ட டெம்பரேச்சர் இல்லைனாலே நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த அனிமல்ஸ் வந்து உயிர் வாழ முடியும்னு இதில் சொல்ல வராங்க. ஸோ லிவிங் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் நோன் அஸ் ஹேபிடேட். அதைத்தான் இவங்க என்னென்னு சொல்கிறாங்க, லிவிங் பிளேஸை தான் இவங்க ஹேபிடேட் அப்படின்னு சொல்ல வராங்க.